வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், லெஃப்ட் ஹெமிஸ்பியரும் ரைட் ஹெமிஸ்பியரும் எப்படி வேலை செய்தால் நம்மளோட திங்ஸ் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும், அதுலேருந்து எப்படி நம்ம சிறப்பாக செய்ய முடியும்ன்ற மனதை உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படிலாம் பார்க்குறோம்ல. அந்த மனதில் உறுதியை எப்படி சிறப்பான செயல்களை செய்வதற்கு எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சிலவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் கோபம் வரும். they are unable to express themselves அப்படின்னு. அப்போது எதுக்கு கோவப்படுறாங்க? மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னால் உறுதி குலையும் பொழுது தான் நம்மளுக்கு கோபம் வருது. உறுதி என்ன, எதில் உறுதி இல்லை? நாம் எப்படிப்பட்டவங்க, நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்காது, நம்மளோட கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காது, அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு தரப்புலையும் அதை பற்றி யோசித்து பார்த்து நம்ம அதுக்கு ஏற்புடைய செயல்களை செய்ய பழகினா ஒருத்தருக்குமே கோபம் வராது. ஆனால் என்ன நடக்குது இப்போ ப்ரெசன்ட் டே சினாரியோவில் நிறைய இடத்துல எப்படி நடக்குதுன்னா, நிறைய பெண்ணுங்களுக்கு நிறைய பசங்களுக்கு என்ன பண்ணுறது, அடிக்கடி கோபம் வருது. கோபம் வந்தாக்க அது எல்லாரையுமே திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க சின்ன பசங்க, வயதில் சிறியவங்க தன்னுடைய குணாதிசயங்களை சிறப்பாக பண்ணுறதை காட்டிலும் அதில் இருக்கிற தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்றது மனசில் வரமாட்டேங்குது. ஒருத்தர் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இது மாதிரி அவங்க எதை புரிஞ்சிக்கல, நம்மளோட மனம் என்ன சொன்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அதில் எதை போல விஷயங்களை சிறப்பாக புரிஞ்சுக்கணும், எதை போல விஷயங்களில் தெளிவாக இருக்கணும், எந்த விஷயங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்து செய்யணும் அப்படின்ற அந்த கருத்தை அவங்க இத்தனை வயசில் வளர்த்துக்கல. அது 15 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 25 வயசு பையனாக இருந்தாலும் சரி, ஈவன் 40 வயசில் இருந்தால் கூட காரணம் இல்லாமல் ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா அது எப்படி நேரப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு இல்லை, சரியான விஷயங்களுக்கு தனக்கு சரியாக புரியல அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க கோவப்படுறாங்கன்னா திருத்துக்க வேண்டியது அவங்க தான். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சின்ன அனப்டேட், ஒரு சின்ன டிரைவியல் திங்ஸை ஒன்று ஷேர் பண்ண முடியும். அப்படின்னா ஒருத்தர் கார் ஓட்ட போகிறாங்க, அப்புறம் இல்லை மோட்டர் பைக் ஓட்ட போகிறாங்க, வாட் எவர் இட் இஸ். கார் ஓட்டுறதா இருந்தாலும் மோட்டர் பைக் ஓட்டுறதா இருந்தாலும் முதல்ல என்ன இருக்கணும்? பழக்கம் இருக்கணும் வண்டியை ஓட்டுறதுக்கு. அடுத்தது வண்டிக்குள்ளே ஏறி உட்காண்ட உடனே பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் அதெல்லாம் எங்கே இருக்குது, அதுக்கு நேரம் சரியாக நம்ம உட்காந்துருக்கிறோமா அப்படின்னு அதை பார்க்கணும். இது ரெண்டும் பார்த்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வண்டியை எடுத்துக்க முடியும். அது எந்த டூ வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் நம்ம அப்படி எடுத்து அதை வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்னு. ஆனால் இது எப்படி? இது ஒரு பேசிக் ஐடியா, ஹவு டு ஹேண்டில் எ வெஹிக்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே தானாக எதையோ பிடிச்சி அமுக்கிறோம், வண்டி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுவே போகும்னா அந்த ஜெர்னி எவ்வளோ தூரம் போகும்? ரொம்ப பயமாக இருக்கும். அவங்களோட ஒரு மோட்டர் பைக்கில் போகிறாங்க, அவங்க பின்னாடி நாம் உட்காந்துட்டோம்னு சொன்னால் அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு நிலையாமையை கொடுத்துவிடும், மனசில் ரொம்ப பயம் வந்துடும். அதேமாதிரி அவங்க கார் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு சிறப்பான வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் தெரியாது அப்படின்னா அவங்களோட நம்ம அமர்ந்து காரில் போகிறதும் ரொம்ப பயங்கரமாகவே ஆகிடும், ரொம்ப பதட்டத்துமாக ஆகிடும். அவங்க ஓட்டுறவங்களை காட்டிலும் கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடும். ஸோ இது எப்படி ஏற்புடைய கருத்தில் இதுபோல் வண்டி ஓட்டக்கூடாதோ அதுபோல தான் நம்ம மனம் என்பதே சிறப்பாக வழிநடத்த வேண்டும். சிறப்பாக அதில் சொல்லக்கூடிய செய்திகளும் அதிலேருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளும் சிறப்பாக அமைய வேண்டும். அது இல்லாமல் எதையோ ஒன்று பார்த்துக்கிறோம், எப்படியோ ஒன்று புரிஞ்சுக்கிறோம், பாதி சொல்லிக்கிட்டே வரும்போது அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு மேலே வேற ஒரு விஷயத்தை போய் எடுத்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எடுத்து வச்ச விஷயமும் நிறுத்தாது, அது ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்துமே அதுவே ஆட்டம் கண்டுடும். ஸோ அதனால் ஒரு விஷயங்களை முழு அளவில் காதில் கொடுத்து வாங்கி where we are standing, how we can able to grasp it, what are all the things we can bring it out from this அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ட பிறகு அது மேலே ஒரு முடிவு எடுத்தால் அது எதுவும் பயனுள்ளதாக அமையும். அதுபோல் ஒரு பயனுள்ள ஒரு முடிவை எடுத்த பிறகு ஆன் தட் பேசிஸ் we can build up many things. அதுக்கு மேலே நம்ம சில கற்களை வைக்கிற மாதிரி சில கருத்துக்களை மேலே பதிச்சு அது இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த அடிப்படையில் டு ஹாவ் ஸ்ட்ராங் மைண்ட், மனதில் உறுதி வேண்டும் என்கிற கருத்து நம்மளுடைய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியின் அடிப்படையில் அமைகிறது நிச்சயமாக அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.